மாவீரன் அழகுமுத்து. மாவீரன் அழகுமுத்து 1700களில் முளைச்ச முன்னோடி புரட்சி வீரர்களில் ஒருத்தர். 18வது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நின்றவர். அவரது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இருந்தும் கூட தலைமை தளபதியாக உயர்ந்தவர். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் எட்டயபுர பாளையம், அதன் பாளையக்கார ராஜா இவருக்கு சேர்வைக்காரர் பட்டம் தந்தார். அதாவது தலைமை தளபதி பதவி. இவரோட குதிரை ஏற்றம், வாழ்வித்தை, மல்யுத்தம் எல்லாத்தையும் பார்த்து அந்த பதவியை தந்தார். 1759 பாளையக்காரர் படை பிரிட்டிஷ் கூட நடந்த போரில் தோத்து போச்சு. அப்போ அழகுமுத்து கூட 250 படை வீரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம்தான் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. வெள்ளையர்கள் கைதான வீரர்களோட வலது கையை வெட்டி துண்டிச்சிட்டாங்க. அழகுமுத்து தலைமை தளபதிங்கிறதால அவரை ஒரு பீரங்கி மேலே கட்டி அவர் உடலை வெடித்து சின்ன பின்னமாக சிதற செஞ்சிட்டாங்க. ஏராளமானவங்க இந்திய சுதந்திர போர் 1857 தான் ஆரம்பிச்சுதான் நினைக்கிறாங்க. நம்ம விடுதலை போர் 1700களிலேயே தொடங்கிடுச்சு. மாவீரன் அழகுமுத்து போன்ற மகத்தான புரட்சியாளர்கள் தான் முன்னோடிகள். அவர் நினைவா இன்றைக்கும் தமிழக அரசாங்கம் ஜூலை 11 அன்னைக்கு நினைவஞ்சலி செய்கிறாங்க. அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்ட காட்டலாங்குளத்தில் செய்கிறாங்க. அவருடைய தியாகம் நம்ம தேசம் முழுவதுக்கும் தெரியணும். அவர் காலத்தை சேர்ந்த இன்னும் ஏராளமான புரட்சியாளர்களோடு சேர்ந்து உயிரை அர்ப்பணித்த மாவீரன் அழகுமுத்து இந்திய விடுதலை போராட்டத்தோட அடித்தளத்தை அமைச்சிருக்காரு. இது எல்லாத்தோட விளைவாக 1947 சுதந்திரம் வந்து சேர்ந்துச்சு.